नमस्ते। सप्तमाय वृतो नैव तमसो याति पुष्करे भिन्नेतमसि सैकत्व மேகமேவானு பசியதி எனும் ஸ்ருதி ரீதியாய் சப்தத்தினால் சர்ப்பமும், ஸ்பர்சத்தினால் சமரி மிருகங்களும், ரூபத்தினால் விட்டில் பூச்சிகளும், ரசத்தினால் மச்சங்களும், அதாவது பாம்பாட்டியானவன் மோடி வாசிக்கும் பொழுது சர்ப்பங்கள் புற்றிலிருந்து வெளிவந்து படம் விரித்து தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருக்கும் சமயத்தில் மேற்படி பாம்பாட்டியால் அந்த சர்ப்பம் பிடிபட்டு அநேக துன்பங்களை அடைந்து மரணம் அடைவது போலவும், காட்டிலுள்ள சமரி மிருகம் வேடன் வலைக்கு அகப்படாமல் ஓடும் பொழுது அதன் வாலிலுள்ள மயிர்கள் புதரில் அகப்பட்டு கொண்டு ஓட சாத்தியமாகாமல் நின்றுவிடும். அப்பொழுது வேடன் கையில் அந்த சமரி மிருகம் அகப்பட்டு மரணம் அடைவது போலும், விட்டில் பூச்சிகள் தீப பிரகாசத்தை பார்த்து அது பழமென பிரமித்து அந்த தீபத்தில் வீழ்ந்து மரணம் அடைவது போலும், தூண்டில் முள்ளில் மாம்சத்தை கோர்த்து ஜலத்தில் போட்டவுடன் மச்சங்கள்னா மீன்கள் ருசிக்காக ஆசைப்பட்டு தூண்டில் முள்ளில் அகப்பட்டு மச்சங்கள் மரணமடைவது போலவும், சம்பங்கி புஷ்ப வாசனைக்கு ஆசைப்பட்டு தும்பிகள் அப்புஷ்பத்தில் சேர்ந்து மரணமடைவது போலும், புருஷர்களுக்கு முன்ஜென்ம புருஷர்கள்னு அவர் சொல்றது ஹியூமன் பீயிங்ஸை ஜென்ரலாக ரெஃபர் பண்ணுறாரு. முன்ஜென்ம புண்ணிய விசேஷத்தினால் துர்பலமான ஜென்மம் உண்டாகியும் ஈஸ்வர பக்தி இல்லாமல் எல்லாவற்றிலும் விசேஷ ஆசை உடையவர்களாய் இருந்து சம்சாரம் என்னும் பாழும் பள்ளத்தில் வீழ்ந்து நசிக்கிறார்கள். ஆதலால் சில நாளில் அழிந்து போகும் இந்த தேகத்தை நம்பி வீணாய் காலங்கழித்து கெடாமல் இத்தேகம் எடுத்தது முக்கியமாய் மோட்சத்தை அடைவதற்கே என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மோட்சம் என்றால் எல்லா பந்தத்தில் இருந்தும் விடுதலை அடைதலே ஆகும். இப்பந்தம் பாஹ்யம், ஆந்தரம் என இரண்டு வகைப்படும். பாஹ்ய பந்தமாவது எனது வீடு, எனது பாரியாள், எனது புத்திரர்கள், எனது புத்திரிகள், எனது சரீரம், எனது பூமி, எனது மாடு, எனது தோட்டம், எனது துறவுகள், என் கை, என் கால் என்று தனதல்லாத வேறு வஸ்துக்களை எல்லாம் தனதாக பாவிப்பது. ஆந்திர பந்தமாவது காம, குரோத, லோப, மோக, மத, மச்சர, டம்ப, தர்ப, ஈர்ஷை, அசூயை என்னும் இந்த 10 குணங்களினால் புருஷனுக்கு பந்தம் உண்டாகிறது. இந்த 10 பந்தங்களையும் இந்நூலில் பிரபஞ்ச விரக்தி மார்க்கம் என்னும் அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ பாஹ்ய பந்தம்ங்கிறத வெறும் பிலாங்கிங்ஸ் அண்ட் எமோஷனல் ரிலேஷன்ஷிப்ஸை சொல்லும் பொழுது, ஆந்திர பந்தம்ங்கிறது எமோஷ்னல் குணங்கள், லோவர் எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குணங்களை அவர் ரெஃபர் பண்ணி சொல்றாரு. இந்த பந்தம் அஞ்ஞானத்தினால் ஏற்பட்டதே அன்றி வேறல்ல. இந்த அவ்ஞானத்தை விசாரிக்கும் அளவில் இது ஜீவனுக்கு அநேக ஜென்மங்களாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் காரண சரீரத்தின் வாசனையினால் இவனுக்கு தாரேக்ஷனை மனைவியின் மேல் ஆசை, புத்திரரேக்ஷனை புத்திரர்களின் மேல் ஆசை, தன ஏக்ஷனை பொன் வெள்ளி முதலானவற்றின் மேல் ஆசை உண்டாகிறது. இது முக்கியமாய் கிரகிக்க வேண்டிய விஷயம். இவைகளையெல்லாம் இந்நூலில் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த ஈஷணத்ரயங்கள் ஜீவனுடன் கூடவே சூக்ஷ்ம சரீரத்துடன் அணுசுரூபமாய்னா கண்ணுக்கு புலப்படாத சிறிய வஸ்து கிளம்பி அவனவன் செய்த கர்மத்திற்கு தக்கபடி அந்த தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பிண்டத்தில் போய் சேர்ந்து மறுபடியும் சிசுவாய் பிறந்த பின் மேற் சொல்லிய காம குரோதாதிகளும் ஈசானாத்ரியங்களும் யாவும் அந்த சிசுவில் அடங்கி இருந்து பிறகு சிசுவானது பெரிதாய் வளர வளர இந்த காம குரோதாதிகளும் ஈஷனாத்ரியங்கள் சிசுவுடன் கூடவே வளர்ந்து இடைவிடாமல் அவனுடன் தொடர்ந்து கூடவே வந்து கொண்டிருக்கின்றன. இவைகளை எல்லாம் அவர்களுக்கு ஒருவரும் கற்றுக் கொடுப்பது இல்லை. பூர்வ ஜென்ம வாசனையினால் அது தனக்குத்தானாகவே உண்டாகின்றன. ஆனால் இந்த ஈஷனாத்ரயங்களும் ஆசா பாசங்களும் காம குரோதாதிகளும் ஸ்ரீ புருஷர்கள் கூடவே வளர்ந்து வந்தன. இவைகளை
கிரமக்கிரமமாய் யோக சாதனையினாலும் ஆத்ம விசாரணையினாலும் போக்கடித்தால் சிதாகாச ஜீவாத்ம சுரூபமாய் இருக்கும் நீ தத்தாகரமாய் தானாய் நின்று வருவாய். சித்தாகாரம் நீ நான் சொல்றதெல்லாம் தான் அப்படின்னா கடவுள், ஹையர் சோல் அப்படின்னு ரெஃபர் பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத சொல்றாரு. இவ்வாறு நின்று விடுவதே முக்தி அடைவது என்பதே ஆகும். பரமேஸ்வரன் ஜீவர்களின் மேல் கருணை உடையவராய் இருந்து வேதங்களை உண்டாக்கி அதன் வழியாக ஜீவர்கள் சித்தகத்தி அடைந்து முக்தி பெறுமாறு அவ்வேதங்களை கர்ம காண்ட ஞான காண்டங்களாய் பிரித்து தான் சகுன ரூபமாய் என்றால் கண்ணுக்கு தெரியும்படி விக்கிரக ரூபத்துடன் நின்று சங்கு சக்கர கதை கரிய திருமேனி முதலியன தரித்து விஷ்ணுமூர்த்தியாவும் சூலம் டமருகம் உடுக்கை ரிஷப வாகனம் தவளமேனி வெண்மை தேகம் முதலியன தரித்து மகாதேவராகவும் நின்று வைகுண்ட கலசங்களில் பிரவேசித்து அனுகிரகித்தார். அவ்வாறு அனுகிரகித்தும் ஜீவர்களுக்கு தத்துவ ஞான நிஷ்டை உண்டாகவில்லை. ஆதலால் விஷ்ணுமூர்த்தி அம்சமே வியாசராக அவதரித்து வேதாந்த சார அமிர்தங்களை திரட்டி சரத்தில் முத்துக்களை கோர்த்தது போல ஒவ்வொரு பிரம்மசூத்திரத்தையும் ஏற்படுத்தினார். இதற்கும் உண்மை பொருள் விளங்காமையால் பற்பல மதஸ்தர்களும் அவரவர் கொள்கையின் கருத்திற்கு ஏற்றபடி பற்பல வியாக்கியானங்களை செய்து கொண்டார்கள். அதனால் ஸ்ரீ சம்புன்னு அவர் ரெஃபர் பண்ணுறது சுப்ரீம் காட், உண்மை கருத்தை ஜீவர்களுக்கு உணர்த்த வேண்டி ஸ்ரீ சங்கராச்சாரியாராக அவதரித்து இந்த பிரம்மசூத்திரத்திற்கு பதவி பாகம் செய்து யதார்த்த அர்த்தங்களை தெரிவிக்கும் சாரீர பாஷ்யத்தையும் உண்டாக்கினார். சாரீரம் அப்படின்னா வாய் வழியாக சொல்கிறது, ஓரல் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அதுவும் சாமானியர்களுக்கு அர்த்தமாகவில்லை என்று மற்ற கிரந்தங்களையும் உண்டாக்கினார். ஆயினும் அவை அனைத்தும் சமஸ்கிருத பாஷையில் இருப்பதால் அந்த பாஷை ஞானம் உள்ளோர்க்கு அன்றி ஏனையோருக்கு உபயோகம் ஆகாததினால் சில கிரந்தங்களை பாடல்களாய் பாடினார்கள். அவைகளை படித்து அனுபவம் பெறுவதற்கு சாத்தியம் ஆகாதவர்களுக்காக இப்பொழுது அடியேனால் இயற்றியுள்ள இந்த ஜீவ பிரம்மய்ய வேதாந்த ரகசியம் மிகவும் சுலபமாகவும் ஸ்ரவண மனன நிதித்தியாசங்கள் மூலமாய் சிறுவர் சிறுமியருக்கும் ஆத்ம அனுபவத்தை தெளிவாய் தெரிந்து கொள்ளும்படி கரதாமகலம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல கருதி ஸ்மிருதி பிரமாணங்களுடன் அதிக சுலபமான நடையிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் கன்னடத்திலும் வசன ரூபமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிரந்தத்தை வாசிப்பதினால் பிரம்மமே தான் என்று அறிந்து ஆனந்திப்பதற்கு இது ஒவ்வொருவருக்கும் விசேஷ முக்கியமானது. உள்ளங்கை நெல்லிக்கனி என்றால் உள்ளங்கையில் நெல்லிக்கனி வைத்து அதில் இருக்கும் கோடுகளை எண்ணிக்கொண்டால் உள்ளே அத்தனை பிளப்புகள் இருக்கிறதென்று சொல்லலாம். வேதாந்த உபன்யாசத்தில் இந்த நெல்லிக்கனியை ஒரு திருஷ்டாந்தமாய் சொல்வார்கள். உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மனைவி, புத்திர, பௌத்திரனா கிராண்ட் சில்ட்ரன், தன தானியாதி சம்பத்துகளுடன் இருக்க வேண்டும் என்றும் மோட்சமும் உண்டாக வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். இவ்விரண்டும் எவ்வாறு உண்டாகும்? மனைவி, புத்திர, தன தானியாதி சம்பத்துக்கள் யாவும் மோட்சத்திற்கு நேர் விரோதமானவை. மேற் சொன்ன வஸ்துக்களில் மேல் இருக்கும் ஆசைகள் எல்லாம் ஸ்திரீ புருஷர்களை விட்டு நீங்கினால் அப்பொழுது மோக்ஷம் என்னும் வாக்கியத்திற்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் விடுதலை. விடுதலை என்றால் என்ன? ஆசைகளிலிருந்து விடுபடுவது. இந்த விஷயம் இந்நூலில் அநேக முறை சொல்லியிருக்கின்றோம். மேற் சொல்லியுள்ள ஆசைகள் யாவும் அநேக கோடானு கோடி ஜென்மங்களாய் ஸ்திரீ புருஷர்களை தொடர்ந்து கொண்டே வருவதனால் அந்த பாழும் ஆசைகள் மோக்ஷம் என்னும் வீட்டை அடைய விடாமல் செய்கின்றன. இதற்கு வாசிஷ்டம் பிரமாணம்.